நீங்க எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காட்டுல வாழ்ந்த ஒரு பழங்குடி மனிதன் தன்னோட மாமியார பார்த்ததும் பயந்து போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கும், இன்னைக்கு நாம வீட்ல கேஸ் ஆஃப் பண்ணோமா, கதவ பூட்டினோமான்னு திரும்ப திரும்ப செக் பண்ற மனப்பதற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு, அதாவது இப்போ நாம ஓசிடின்னு சொல்றோமே, அந்த மனநல சிக்கலுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? ம் ஆரம்பத்துல கேட்கும்போது சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய உளவியல் தொடர்பு இருக்கு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் தன்னுடைய டோட்டம் அண்ட் டேபு அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்துல இந்த விசித்திரமான கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான பதில்களை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த பகுப்பாய்வுல அந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா. சாதாரணமா ஒரு மருத்துவ பரிசோதனைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இதோ இங்க தான் எலும்பு உடைஞ்சிருக்குன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா மனித மூளையோட வளர்ச்சி, பல ஆயிரம் ஆண்டுகளா நம்ம சுமந்துட்டு வர மன அதிர்ச்சிகள், இதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்க எந்த எக்ஸ்ரே மிஷனும் கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. அதனால தான் தொல்பழங்கால மனிதர்களோட விசித்திரமான பழக்க வழக்கங்களை ஃப்ராய்டு ஒரு கருவியா பயன்படுத்திருக்காரு. அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி நவீன மனிதர்களோட மனநலவியலோடு, குறிப்பா இந்த நரம்பு தளர்ச்சி நோயாளிகளின் அறிகுறிகளோடு அப்படியே ஒத்து போகுதுன்னு பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ முதல் விஷயமா, இந்த டோட்டம் அப்படின்னா என்ன? அதாவது நாம இப்போ ஆஸ்திரேலிய கண்டத்தோட மிக மிக பழமையான ஒரு காலகட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த பூர்வகுடிகளுக்கு முறையா வீடுகள் கட்ட தெரியாது, விவசாயம் எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஓ, அந்த அளவுக்கு ஆதிகால மனிதர்கள். ஆமா. ஆனா சமூக ரீதியா மிக கடுமையான சில கட்டுப்பாடுகளை அவங்க பின்பற்றி வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது தான் இந்த டோட்டம் முறை. ஒரு குறிப்பிட்ட விலங்கோ பறவையோ அல்லது சில நேரங்கள்ல ஒரு தாவரமோ அந்த பழங்குடி குழுவோட மூதாதையரா கருதப்படும். ஒரு குலதெய்வம் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட், குலதெய்வம் மாதிரி தான். உதாரணமா, ஒரு குழுவுக்கு கங்காரு தான் டோட்டம் அப்படின்னா, அந்த கங்காரு தங்களை எப்பவும் பாதுகாக்கும்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. அதுக்கு கைமாறா அந்த விலங்க அவங்க வேட்டையாட மாட்டாங்க, அதோட கறியை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த விலங்கு அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி இருந்திருக்கு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இயற்கையா அவங்க குடும்பமா பார்த்திருக்காங்க. ஆனா இதுல என்னை ரொம்பவே யோசிக்க வச்ச விஷயம் ஒன்னு இருக்கு. அது என்ன விஷயம்? இந்த டோட்டம் முறையோடு இணைக்கப்பட்ட ஒரு மிக கடுமையான சட்டம். அதாவது ஒரே டோட்டம் குழுவைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்களுக்குள்ள எந்த பாலியல் உறவும் வச்சுக்க கூடாது. இத மீறினா அந்த பழங்குடி சமூகத்துல மரண தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுதான் ஃப்ராய்ட் இந்த புத்தகத்துல வைக்கிற முதல் முக்கியமான பாயிண்ட். இதையே நாம சமூகவியல்ல அகமன தடை அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன கால சட்டங்களை விட இது பல மடங்கு கடுமையானதா இருக்கே. நாகரிகமே இல்லாத அந்த காலத்துல ஏன் இவ்ளோ கடுமையான தண்டனைகளை வச்சாங்க? எந்த ஒரு சமூகத்துக்கிட்ட முறையான நீதித்துறையோ எழுதப்பட்ட சட்டங்களோ இல்லையோ, அவங்க எப்படி நெருங்கிய இரத்த உறவுகளுக்குள்ள நடக்கிற பாலியல் தொடர்பை தடுத்தாங்கன்னு நாம யோசிக்கணும். அதுக்கு காரணம் மனிதர்களோட ஆழ் மனசுல இருக்கிற ஈர்ப்பை தடுப்பதற்கான ஒரு தற்காப்பு முறைதான் இது. புரியுது. மனித இனம் குழுக்களா வாழ்ந்து குழு திருமணங்கள் நடந்த ஒரு காலகட்டத்துல தங்களுக்குள்ளே உறவு வச்சிக்கிறத தவிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த தோட்டம் தடை. இது ஒரு தார்மீக சட்டம் மாதிரி வேலை செஞ்சது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது பார்த்தா நெருங்கிய இரத்த உறவுகளுக்குள்ள திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நாம உயிரியல் ரீதியாவோ மருத்துவ ரீதியாவோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்கதான் ஃப்ராய்ட் இன்னொரு விசித்திரமான பழக்கத்தை கொண்டு வர்றார். ஆமா, மாமியார் மற்றும் மருமகனுக்கு இடையிலான அந்த விசித்திரமான உறவுமுறை தானே. அதேதான். பசிபிக் தீவுகளிலும் ஆப்பிரிக்காவிலும் உள்ள சில பழங்குடிகள் கிட்ட மாமியாரும் மருமகனும் நேருக்கு நேர் பாத்துக்கவே கூடாதாம். வழியில மாமியார் வரத பார்த்தா மருமகன் ஓடி போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கணுமா. இது ரொம்ப பிரபலமான ஒரு பழக்கம் அந்த மக்கள் கிட்ட. சில இடங்கள்ல அவங்க ஒருத்தருக்கொருத்தர் பேரை கூட உச்சரிக்க கூடாதுன்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. இன்னைக்கு நவீன காலத்துல மாமியார் மருமகன் உறவுல இருக்கிற தர்ம சங்கடங்களை விட இது 1000 மடங்கு தீவிரமானதா இருக்கே. இது வெறும் மரியாதைக்காக பண்ணது தானே? நிச்சயமா இல்ல. இது வெறும் மரியாதை கிடையாது. ஃப்ராய்டின் உளவியல் பகுப்பாய்வு படி இதுக்கு காரணம் உணர்வுகளின் இரட்டை நிலை. அதாவது இங்கிலீஷ்ல ஆம்பிவேலன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உணர்வுகளின் இரட்டை நிலைனா ஒரே நேரத்துல 2 விதமான ஃபீலிங்ஸ் இருக்கிறதா? கரெக்ட். மனித மனம் ஒரே நேரத்துல 2 முரண்பட்ட உணர்வுகளை கொண்டிருக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம்.
ஒரு புறம் மாமியார் மேல மரியாதையும் அன்பும் இருக்கலாம். ஆனா அதே சமயம் ஆழ் மனசுல தன்னோட மனைவி மாதிரியே இருக்கிற அவங்க அம்மா மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஓ, அப்படியா? ஆமா. அதே போல மாமியாருக்கும் தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு அந்நியன் மேல ஆழமான கோபமோ அல்லது அவங்கிட்ட தனக்கு ஒரு ஈர்ப்பு உருவாகிடுமோங்கிற மறைமுகமான பயமோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த முரண்பட்ட உணர்வுகள் தான் அவங்கள ஒருத்தர் நெருங்க விடாம தடுக்குதா? ஆமா. தங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பான தூரத்தை, அதாவது சமூக விலகலை அவங்க கட்டாயமாக்கிக்கிட்டாங்க. ஓ, அப்போ இது வெறும் மரியாதை கிடையாது. தங்களுக்குள்ளேயே இருக்கிற தார்மீகத்துக்கு புறம்பான எண்ணங்களை அவங்களுக்கே தெரியாம தடுத்துக்க அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு சமூக இடைவெளி. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. கண்டிப்பா. இது தனிப்பட்ட உறவுகள்ல மட்டுமில்லாம வெளியுலக விவகாரங்கள்லயும் ரொம்ப ஆழமா வேலை செஞ்சிருக்கு. ஆமா, வெளி உலகத்துல இருக்கிற மர்மங்களை அவங்க எப்படி கையாண்டாங்கன்னு பார்க்கும்போது தான் நாம டபு அப்படிங்கிற பகுதிக்கு வரோம். இந்த பாலினேஷன் வார்த்தைக்கு புனிதமானது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதே சமயம் ஆபத்தானது அல்லது தீட்டானது அப்படின்னு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப சரியான விளக்கம். ஒரு டபுவை மீறினா இயற்கையாவே அவங்களுக்கு தானா ஒரு தண்டனை கிடைக்கும்னு அவங்க நம்புனாங்க. ஆனா இது எப்படி நம்ம நவீன கால மனநலவியலோட தொடர்புடையது? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கதான் ஃப்ராய்டோட மிகச்சிறந்த ஒப்பீடு வருது. ஒரு டபுவை மீறிய நபர் சமுதாயத்துல மத்தவங்களையும் அந்த தீட்டுக்கு உள்ளாக்குவார்னு பழங்குடி மக்கள் ரொம்பவே பயந்தாங்க. யாராவது ஒருத்தர் டபுவை மீறிட்டா அந்த தீட்டு அவரை தொடுறது மூலமா மத்தவங்களுக்கும் பரவும் அப்படின்னு நம்புனாங்க. ஓ, தொட்டா பரவும் அப்படிங்கிற பயம். ஆமா, இந்த தொடுதல் மூலமா பரவும் அப்படிங்கிற பயம் இன்னைக்கு இருக்கிற நவீன கட்டாய நரம்பு தளர்ச்சி, அதாவது நாம முன்னாடி பேசின ஓசிடி நோயாளிகளோட அறிகுறிகளோட அப்படியே 100% ஒத்துப்போகுது. நிஜமாவா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அந்த ஓசிடி நோயாளிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தொட்டா தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடந்துடும் அப்படிங்கிற தொடும் பயம் இருக்கும். அந்த பொருளை யாராவது தொட்டுட்டு அவங்க இவங்கள தொட்டாலும் அந்த ஆபத்து தங்களுக்கு வந்துரும்னு உறுதியா நம்புவாங்க. அப்போ இந்த டபுவை நாம ஒரு மின்சாரம் அல்லது ஒரு வைரஸ் மாதிரி உருவகப்படுத்திக்கலாமா? ஏன்னா தொட்டா பரவும் அப்படிங்கிற தொல்பழங்குடியோட எண்ணம் ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பரவுறது மாதிரி தானே இருக்கு. கரெக்ட். அத ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரியே கற்பனை பண்ணிக்கோங்க. டபுல மொத்தம் 3 முக்கியமான வகைகள் இருக்கு. 3 வகைகளா? அது என்னென்ன? 1, எதிரிகளை கொன்னதுக்கு அப்புறம் காட்டுற துக்கம். 2, அரசர்கள் மேல இருக்கிற டபு. 3, இறந்தவர்கள் மேல இருக்கிற டபு. இதுல அரசர்களை பத்தி சொல்லும்போது அவங்க மேல ஏன் டபு இருக்கணும்? ஏன்னா அரசர்கள் கிட்ட இயற்கைக்கு மீறிய மனா அப்படிங்கிற மாயசக்தி இருக்கிறதா மக்கள் நம்புனாங்க. அதை நாம பேசின அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரி. அதனால அரசர்களை பாதுகாக்கவும் அதே சமயம் அரசர்களோட அந்த பவர்ல இருந்து சாதாரண மக்களை பாதுகாக்கவும் பல கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஓ, 2 பக்கமும் பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. ஆமா. உதாரணமா ஜப்பானோட மிகாடோ அரசர் தரையில கால் வைக்க கூடாது, சூரியனை கூட பார்க்க கூடாதுன்னு மிக கடுமையான டாபு கட்டுப்பாடுகளுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தார். இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. அரசர்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு உண்மையில அவங்கள ஒரு சிறை கைதி மாதிரியே அந்த மக்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த 3வது டாபு, இறந்தவர்கள் மேல இருக்கிற டாபு, இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இறந்து போனவங்களோட ஆவிகள் பேய்களா மாறி தங்களை தாக்கும்னு பழங்குடி மக்கள் ஏன் அவ்வளவு தூரம் பயந்தாங்க? அவங்க சொந்தக்காரங்க தானே இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மனசை விரிவுபடுத்தி கொஞ்சம் பரந்த கோணத்துல சிந்திக்கணும். இறந்தவங்க பேய்களா மாறுவாங்க அப்படிங்கிற பயம் உண்மையில வெளியிலிருந்து வர்றது கிடையாது. அப்புறம் எங்க இருந்து வருது? அது உயிருடன் இருப்பவர்கள் இறந்தவர் மேல வச்சிருந்த மறைமுகமான கோபத்தோட வெளிப்பாடுதான். இத உளவியல்ல பகிர்தல் அல்லது திணித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொஜெக்ஷன். எப்படி? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உயிருடன் இருக்கிறவங்களுக்கு ஏன் கோபம் வரணும்? அதாவது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல கூட சில நேரங்கள்ல நமக்கு கோவமோ வெறுப்போ வரலாம் இல்லையா? ஆனா அவங்க இறந்த பிறகு அவங்க இறந்தது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு நம்ம ஆழ் மனசுல ஒரு சின்ன எண்ணம் தோன்றி மறையலாம். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆமா. அந்த ஒரு நொடி எண்ணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். ஐயோ, நம்ம குடும்பத்தால இறந்திருக்காங்க, நாம இப்படி நினைக்கலாமா அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஓ, அதனால அந்த பழிய அவங்க மேலேயே தூக்கி போட்டுடுவாங்களா? அதேதான். மனித மனம் என்ன பண்ணும்னா அந்த வெறுப்பை இறந்தவர் மேலேயே திணிக்கும். நான் அவரை வெறுக்கல, அவர்தான் பேயாக மாறி என்னை அழிக்க நினைக்கிறார் அப்படின்னு தன்னோட மனசை தானே நம்ப வச்சுக்கும். இந்த குற்ற உணர்ச்சி தான் இறந்தவர்கள் மீதான டாபுவோட அடிப்படை.
வாவ்! அப்போ பேய், பூதம்னு நாம பயப்படுறது எல்லாமே உண்மையில வெளியில எங்கேயோ இருட்டுலல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியோட பிம்பம் தானா? இது கேட்க கொஞ்சம் பயமா இருந்தாலும் ரொம்ப லாஜிக்கா படுது. ஆமா, நாம நம்மளோட சொந்த கோபத்தையே பேய்னு உருவகப்படுத்தி வெளியில தள்ளுறோம். சரி, இந்த பயங்கள்ல இருந்து தப்பிக்க பழங்குடி மக்கள் என்ன பண்ணாங்க? இங்க தான் நம்ம அடுத்த பகுதிக்கு வர்றோம்னு நினைக்கிறேன். ஆன்மாவாதம், மாயாஜாலம் மற்றும் எண்ணங்களின் சர்வ வல்லமை. கரெக்ட். பழங்குடியினரோட மாயாஜாலங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உதாரணமா, மழைய வரவழைக்கிறதுக்கு வானத்தை பார்த்து தண்ணீரை தெளிக்கிறது, விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி தரையில விலங்கு மாதிரி படம் வரைஞ்சி அதை ஈட்டியால குத்துறது, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன உளவியல் காரணம் இருக்கு? இயற்கையை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பழங்குடி மக்கள் கண்டுபிடிச்ச ஒரு தற்காப்பு வழிமுறை தான் இந்த மாயாஜாலம். தண்ணிய தெளிச்சா அந்த செயல் அப்படியே இயற்கையை பிரதிபலிச்சு மழைய வரவழைக்கும்னு அவங்க நம்பினாங்க. ஒரு மேஜிக் மாதிரி. ஆமா, இதுக்கு காரணம் எண்ணங்களின் சர்வ வல்லமை. அதாவது இங்கிலீஷ்ல ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் தாட். தாங்கள் மனசுல எதை நினைக்கிறாங்களோ அது நிஜத்துல அப்படியே நடக்கும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை. தங்களோட எண்ணங்களால இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அதீத சுயகாதல் அந்த பழங்குடி மக்கள் கிட்ட காணப்பட்டுச்சு. இப்போ இத கேக்குற நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கோ எக்ஸாமுக்கோ போகும்பொழுது சென்டிமெண்டா ஒரு குறிப்பிட்ட கலர் ஷர்ட் போடுவீங்க தானே? இல்லனா நான் இத வாய் விட்டு சொன்னா நடக்காம போயிடும், கண் பட்டுடும்னு நினைப்போம்ல, அதே தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. அப்படியானால் ஒரு குழந்தை தன் கற்பனை உலகத்துல தானே நினைச்சதையெல்லாம் சாதிக்க முடியும்னு நம்புறதுக்கும் இந்த பழங்குடியினரோட மாயாஜாலத்துக்கும் நாம பண்ற சென்டிமெண்ட்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா? எந்த வித்தியாசமும் கிடையாது. குழந்தைகள், பழங்குடியினர் மற்றும் மனநல நோயாளிகள், இந்த 3 பேர்கிட்டயும் இந்த எண்ணங்களின் சர்வ வல்லமை ரொம்ப தெளிவா காணப்படுது. முன்னாடி சொன்ன அந்த ஓசிடி நோயாளிகளுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா. அவங்கள எடுத்துக்கோங்க. நான் இந்த டேபிள 3 தடவை தட்டலனா எனக்கு வேண்டியவங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுவாங்க அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஆனா டேபிள தட்டுறதுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு லாஜிக்கா அவங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். ஆனா எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அவங்க மறந்துடுறாங்க. தன்னோட எண்ணம் தான் உலகத்தை இயக்குதுன்னு நம்புறாங்க. ஆஹா, குழந்தைங்க, பழங்குடிகள், மனநல சிக்கல் உள்ளவங்க 3 பேரோடைய மூளையும் ஒரே மாதிரி தான் உலகத்தை அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திறப்பு. சரி, இப்போ நாம இந்த விவாதத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமா, ரொம்ப முக்கியமான பகுதி இது. இவ்ளோ நேரமா நாம பேசின டோட்டம், டாபு, குற்ற உணர்ச்சி, மாயாஜாலம் இதெல்லாம் எப்படி தொடங்குச்சு? மனித வரலாற்றுல அந்த புள்ளி எது? இதுக்கு சார்ல்ஸ் டார்வினோட ஆதிமந்தை கோட்பாட்டையும் தன்னோட உளவியல் பகுப்பாய்வையும் ஒன்னா இணைச்சு ஃப்ராய்ட் ஒரு விடைய சொல்றாரு. அந்த ஆதி சம்பவம் என்னன்னு விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது மனிதகுல வரலாற்றோட தொடக்கத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு இருண்ட இரத்தக்களரியான சம்பவத்தை குறிக்குது. கேட்கவே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கே. டார்வினோட ஆதிமந்தை கோட்பாட்டின்படி தொல்பழங்காலத்துல மனிதர்கள் சின்ன சின்ன மந்தைகளா கூட்டமா வாழ்ந்தாங்க. அந்த ஒவ்வொரு கூட்டத்திலயும் ரொம்ப வலிமையான ஒரு சர்வாதிகார தந்தை இருந்தான், ஒரு ஆல்பா மேல். ஓகே, அந்த ஆல்பா மேல் என்ன பண்ணா? அவன் அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் தனக்கே சொந்தமாக்கிக்கிட்டான். தன்னோட மகன்கள் பெருசானதும் அவங்க தனக்கு போட்டியா வந்துருவாங்களோங்கிற பயத்துல அவங்க எல்லாரையும் கூட்டத்தை விட்டு அடிச்சு விரட்டிட்டான். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இது உண்மையிலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வா? இதுக்கு ஏதாவது தொல்லியல் ஆதாரம் இருக்கா? இல்ல மனித மனசுல இருக்கிற ஈகோ, பொறாமை இதெல்லாம் விளக்க ஃப்ராய்ட் சொல்ற ஒரு பெரிய கற்பனை கதையா இது? இது ரொம்ப சரியான கேள்வி. உண்மையில சொல்லணும்னா இதுக்கு எந்த நேரடி தொல்லியல் ஆதாரமும் கிடையாது. இது ஒரு உளவியல் ரீதியான அனுமானம். ஒரு எவல்யூஷனரி மித் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். ஆனா மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சியில சமூக அமைப்புகள் உருவாக இது ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கலான்னு ஃப்ராய்ட் உறுதியா நம்புறாரு. சரி, விரட்டி அடிக்கப்பட்ட அந்த மகன்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். ஆமா, காட்டுல அனாதையா சுத்துன அந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமா வந்து அந்த பலம் வாய்ந்த சர்வாதிகார தந்தைய கொன்னாங்க. கொன்னது மட்டுமில்லாம தந்தை மேல இருந்த பயங்கரமான வெறுப்பாலும் அதே சமயம் அவங்கிட்ட இருந்த அந்த அபாரமான சக்தியை தாங்களும் பெறணும் அப்படிங்கிற ஆசையாலும் அவனோட மாமிசத்தை பங்கிட்டு சாப்பிட்டாங்க. என்னது, தந்தைய கொன்னு சாப்பிட்டாங்களா? தங்களை கட்டுப்படுத்தின, தாங்கள் வருத்த ஒரு சர்வாதிகாரிய கொன்னு அவனோட சக்தியை உள்வாங்கிறதுக்காக அவனை சாப்பிடுறது கேட்கவே பகீர்னு இருக்கு. இதுதான் ஃப்ரைட் சொல்ற முதல் டோட்டம் விருந்தா? ஆமா, இதுதான் டோட்டம் ஃபீஸ்ட். ஆனா இதனால என்ன உளவியல் மாற்றம் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க.
கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாபெரும் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க தந்தைய வெறுத்தாலும் ஆழ் மனசுல அவன ஒரு முன்மாதிரியாவும் அன்பாவும் பார்த்திருப்பாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. இங்கதான் நாம முதல்ல பேசின அந்த உணர்வுகளின் இரட்டை நிலை அதோட உச்சகட்டத்தை அடையுது. நாம நம்ம அப்பாவே கொன்னுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியால தவிச்சாங்க. அந்த தவிப்புல குற்ற உணர்ச்சிக்கான பரிகாரமா 2 விதிகளை உருவாக்குனாங்க. அந்த 2 விதிகள் என்னென்ன? ஒன்னு, இறந்து போன தந்தைய ஒரு டோட்டம் விலங்காக உருவகப்படுத்தி, இனிமேல் நாம நம்ம டோட்டமை கொல்லக்கூடாது அப்படிங்கிற முதல் விதியை கொண்டு வந்தாங்க. ஓ, அதனாலதான் டோட்டம் விலங்க கொல்லக்கூடாதுன்னு சட்டம் வந்துச்சு. 2வது விதி என்ன? எந்த பெண்களுக்காக தந்தைய கொன்னார்களோ அதே பெண்களை தங்களுக்குள்ள அடைவதை தவிர்ப்பதற்காக நமக்குள்ளேயே நாம திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அகமன தடை. இந்த 2 விதிகளும் தான் மனித நாகரிகத்தோட முதல் சட்டங்கள். வாவ், இது மூளைய சுழல வைக்கிற ஒரு விளக்கம். அப்போ இன்னைக்கு நாம பின்பற்ற சட்டங்கள், தார்மீக நெறிகள், கடவுள் வழிபாடு கூட பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆதி கொலையோட குற்ற உணர்ச்சியிலிருந்து உருவானதா? பிராய்டோட ஆழமான பதிவு அதுதான். இந்த ஒரே ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து தான் மனித குலத்தோட மதம், சமூக அமைப்பு மற்றும் அறநெறிகள் தோன்றுச்சு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. தந்தைய கொன்ன குற்ற உணர்ச்சி தான் பின்னாடி விலங்குகளை வழிபடுற தோட்டம் மதமா மாறுச்சு. அப்புறம் காலப்போக்கில் அந்த விலங்கு வழிபாடே கடவுள் வழிபாடா உருமாறுச்சு. இதையே தான் பிராய்ட் நவீன கால மனிதர்களோட ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு விளக்குகிறார். இந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஏன்னா இது பிராய்டோட ரொம்ப முக்கியமான ஒரு தியரியாச்சு. நிச்சயமா. அந்த ஆதி மந்தையில நடந்த சம்பவம் இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையோட மனசுலயும் ஒரு சுருக்கப்பட்ட வடிவமா நடக்குதுன்னு பிராய்ட் சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளயுமா? எப்படி? ஒரு சின்ன ஆண் குழந்தை வளரும்போது ஆரம்பத்துல தன்னோட அம்மா மேல ஒரு அதீத ஈர்ப்பும் பாசமும் வச்சிருக்கும். அம்மாவோட முழு கவனமும் தனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கும். அந்த நேரத்துல அப்பா அப்படிங்கிறவரு தனக்கு போட்டியா அம்மாவோட கவனத்தை திருடுற ஒரு அதிகார மையமா அந்த குழந்தைக்கு தெரிவார். ஓ, அதனால அப்பா மேல ஒரு கோபம் வருமா? ஆமா, அதனால அப்பா மேல ஒரு சின்ன விலகலோ மறைமுகமான வெறுப்போ வரும். ஆனா அதே சமயம் அப்பாவை பார்த்து அந்த குழந்தை வியக்கவும் செய்யும். அவரை போலவே மாறணும்னு ஆசைப்படும். எப்படி? ஆதி மந்தையில சகோதரர்கள் தந்தைய வெறுத்தாலும் நேசித்தார்களோ அதே முரண்பாடுதான் இது. எக்ஸாக்ட்லி. இந்த சிக்கலை கடந்து அப்பா அம்மா உறவை புரிஞ்சுக்கிட்டு குழந்தை வளரும்போது தான் அவனோட உளவியல் முழுமையடையுது. இந்த கடந்து போற காலகட்டத்தில் ஏற்படுற சிக்கல்கள் தான் பிற்காலத்துல பல நரம்பு தளர்ச்சி நோய்களா மாறுது. வாவ், இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ விஷயங்களை ஆராய்ந்திருக்கோம். ஆஸ்திரேலிய பழங்குடிகளோட டோட்டம், மாமியாரை தவிர்க்கிற அந்த விசித்திரமான சட்டம், தொட்டா பரவும்னு பயப்படுற டேபு, அதனால வர நவீன கால ஓசிடி, மழைக்காக தண்ணீர் தெளிக்கிற மாயாஜாலம், அப்புறம் கடைசியா அந்த சர்வாதிகார தந்தைய கொன்ன ஆதிமந்தை. ஆமா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வெவ்வேறு விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் மனிதனோட ஆழ் மனசுல உறங்குற அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளில வந்து இணையிறது உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. ஆமா, உண்மையான அறிவு அப்படிங்கிறது சும்மா தகவல்களை மனப்பாடம் பண்றதுல கிடையாது. வெவ்வேறு காலகட்டங்களுக்கு நடுவுல வெவ்வேறு மனிதர்களோட மனநிலைக்கு நடுவுல இருக்கிற தொடர்புகளை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப சரி. இந்த ஒட்டுமொத்த பகுப்பாய்வும் நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். மனிதர்கள் டெக்னாலஜியில எவ்வளவுதான் நாகரிகம் அடைஞ்சாலோ, சூட்கேஸ் தூக்கிட்டு பிளைட்ல பறந்தாலும், நம்ம மூளையோட ஒரு மூளையில அந்த பழங்குடி மனிதனோட அச்சங்களும் குற்ற உணர்ச்சிகளும் இன்னமும் உசிர்ச்செல்லோட உயிரோட்டமாகவே இருக்கு அப்படிங்கறது தான். ரொம்ப சரியான வார்த்தைகள். அப்போ இன்றைய நமது நாகரிக சமூகம் நாம போற்றி பாதுகாக்கிற இந்த அறநெறிகள், சட்டங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு குற்ற உணர்ச்சியையும் முரண்பட்ட ஆசைகளையும் பேலன்ஸ் பண்றதுக்காக நாமளே உருவாக்கிக்கிட்ட சமரசங்கள் தானா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள நடந்த அந்த ஆதிகால சம்பவங்களோட நிழல்ல தான் நாம இன்றும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. விடைபெறுகிறோம். அந்த எக்ஸ்ரே மிஷனுக்கு புலப்படாத மனித மனசுக்குள்ள எட்டி பார்க்கும்போது நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில அந்த ஆதி மந்தையோட எச்சங்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.